இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நாங்க ஒரு நல்ல சம்பந்தத்தை மிஸ் பண்ணிருப்போம் போல இருக்கே. பின்ன இப்ப தெரியுதா நாங்க ஏன் உங்களை வெயிட் பண்ண சொன்னோன்னு? இவ்வளவு நாளா அவளை எதெல்லாம் சொல்லி உதாசீனப்படுத்தினீங்களோ இன்னைக்கு அவளோட குணத்தை பத்தி உங்க வாயாலே சொல்ல வச்சான் பாரு. கடவுள் இருக்காண்டி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பொண்ணை கொஞ்சம் வர சொல்றீங்களா? வர சொன்னீங்கன்னா எங்க கூட நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். அது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்பிளையும் பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் எங்க குடும்பத்துல வழக்கம் கிடையாது. அதெல்லாம் எடுக்க கூடாது. இல்லம்மா, எங்களுக்கும் ஊருக்குள்ள ஒரு கௌரவம் இருக்கு, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாற வேண்டி இருக்குல்ல. மா, 2 பேரும் சேர்ந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப, கல்யாணம் நடக்கிறப்ப பத்திரிக்கை அடிக்க பேனர்ல போட்டோ ஒட்டி வைப்போம்ல, அதுக்காக தாங்க கேக்குறோம். அதுக்கு அவளுக்கு பழைய போட்டோ வீட்டுல இருக்கோ அதை கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டோலாம் எடுக்க முடியாது. அத்தை, அவங்க கேக்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல. இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. நான் பொண்ணை கூப்பிடுறேன், கொஞ்சம் இருங்க. ரித்திகா, நீ போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. போன்னு சொன்னேன். வா. இருங்க, கூட்டிட்டு வந்துருவா. அயலி தனியா வெளியில வர்றதுக்கு வெக்கப்படுறா போல இருக்கு. எங்கடி அவ? அவளே காணோம். என்னடி சொல்ற? என்னங்க, பொண்ணு எங்க? இங்கதான் இருப்பா, வந்துருவா. ஓ, சரி சரி. ஏய், நல்லா தேடி பாத்தியா? மா, நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன். அவ வீட்லயே இல்ல. சில்லி கேர்ள், கையை எடு, கையை எடு. என்னம்மா போலீஸ்கார பாப்பா, என்ன இல்லாம ஆக்குவியா? முடிஞ்சா முதல்ல என்ன புடி, அப்புறம் பார்க்கலாம் நீ என்ன பண்றன்னு. ஓகே? இங்க பாரு, மரியாதையா அந்த பொண்ணு விட்டுரு. இல்லனா 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 என்ன பண்ணுவ நீ? பாருடா, என்ன சுற்றுவியா? இந்தா சுடு சுடு. இங்க பாரு, சொன்னா கேளு, இந்த பொண்ணுங்களை விட்டுரு. ஏய், நோ நோ, வேண்டாம். இன்னொரு அடி எடுத்து வச்ச மேல சதறன புல்லட் இவ தலைக்குள்ள செதறும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? உன் துப்பாக்கி எடுத்து கீழே போடு. ஏய், ஓடுறி. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. துப்பாக்கி எடுத்து கீழே போடு. போட மாட்டேன். ஓகே ஓகே, வேண்டாம். போடு. ஏய், ஓடுறி. துப்பாக்கி கீழே போடு, இல்லன்னா இவ தலை செதறும். போடு. என்ன யோசிக்கிற? போடு போடு. அட, தவணை முறையில போடுறியே. முன்னாடி போ, முன்னாடி போ. ஏய், உள்ள போ. அந்த பொண்ணு கூட போய் உட்காரு. என்ன நம்பியாரு மாதிரி சிரிக்கிறேன்னு பாக்குறியா? டேய், அங்க நில்லு. விட்டு வந்த சுற்றுவேன். டேய், எங்கடா போறீங்க? வாங்கடா, அவனை புடிங்கடா. பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டான். புடிச்சு போடுங்கடா. இதுதான் நீங்க உங்க பொண்ணுக்கு புரிய வச்ச லட்சணமா? நாங்க தான் அப்பவே போறோம்னு சொன்னமே.
நீங்க தானே எங்களை இருக்க சொன்னீங்க. இல்லம்மா. இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஐயோ நல்ல வேலை இப்பயாவது உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடி போயிருந்தா என்ன ஆகுறது? இப்ப மட்டும் என்னவா? இப்படி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பொண்ணை பாப்பாங்க? இந்த மூஞ்சிக்கு பொண்ணு பாக்குறதே தப்பு, இதுல அசிங்கம் தான் ஒரு கேடு. இந்த பாருமா, வெளியில உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சு பார்த்தப்ப அப்படி இப்படின்னு ஒரு இக்கு வச்சுதான் பேசினாங்க. நாங்க தான் அவங்க சொன்னதெல்லாம் எப்போ நடந்தது எல்லாமே மாறி இருக்கும்னு நம்பி இங்க வந்தோம். அப்படி நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. ஏங்க, எங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கும். தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க. எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சிருச்சே. பொண்ணை சரியா வளர்க்க துப்பு இல்ல, ஆனா பேசுறது மட்டும் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி பேச வேண்டியது. ஏங்க இங்க பாருங்க, என் பொண்ணை பத்தியோ வளர்ப்பு பத்தியோ தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. பண்ற எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கோபம் வேற வருதா? ஏய், நானும் பேச வேண்டாம்னு வாயை மூடிட்டு இருந்தா என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. ஏமா, உங்க குடும்பத்துக்கு தான் மான மரியாதை இருக்கா? எங்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா? ஏய், நீ வேற எங்கேயாவது போய் ஒரு பொண்ணை பார்த்திருந்தா கூட நான் தடுத்திருக்க மாட்டேன். உனக்கு எங்க ஐலி கேக்குதா? இத பாருங்க, நாங்களே எங்க பொண்ணை காணுமே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க. என்னங்க, என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நாங்களாவா வந்தோம்? இந்த ஜமுனா பேச்ச கேட்டு தான் வந்தோம். அவ சொன்னா உங்களுக்கு அறிவு இல்ல? என்னடா இந்த வயசுல கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டு போறமேன்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம வெக்கமே இல்லாம குடும்பத்தோட வந்து நிக்கிறீங்க. காட்டுல இருக்கிற மொத்த மிருகம் கத்துனா அது வெறும் சத்தம். அதுவே சிங்கம் கத்துனா கர்ஜனை. அது சிங்கம் கத்துனா. ஆனா நீ அந்த சிங்கத்துக்கு பயந்த நாய் மாதிரி பொண்ணுங்க மேல கண்ணை வச்சுட்டு கொலைச்சிட்டு இருக்க. வீரங்கிறது பேசுற பேச்சுல இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்புறம் போலீஸ்காரியான உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா